1 பிளாக்கே 6 வரைக்கும் உங்கள்கிட்ட ஆட்டோ இருக்கலாம். ஆனா அதுக்காக ஆட முடியாது. என்னப்பா உன்னை தூக்கிட்டு வந்த எங்களுக்கு உன்னை போடவும் தெரியும். நோ தப்பாக்குதுண்ணா. நம்மள கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். வணக்கம் நண்பர்களே, கிட்ட 10 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதெல்லாம் ஒரு மேட்டர்னு வச்சுக்கோங்க. ஆனா 10 நாள் இந்த வேர்ல்டு உள்ள வரல, இந்த கேம் உள்ளயும் வரல. அண்ட் லாஸ்ட் வீடியோல நம்ம 4583 பிளாக்ல நிறுத்தி இருப்போம். இந்த வீடியோல அதை கண்டினியூ பண்ண போறோம். இதுவரையிலும் நான் கேட்காத விஷயத்த இந்த காதல கேட்க வச்சிருக்கிற. ஓகே, எடுத்தோடனே மரத்தை வெட்டலான்னு போயிட்டேன். ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி மரத்தை வெட்டின மறுபடி நட்டி வச்சு ஆண்ட் இருக்கிற இடத்த ஒண்ணு கொஞ்சம் பெருசா ஆக்குனேன். அண்ட் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற என்னோட ப்ராப்பர்ட்டில எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு போயிட்டேன். போய் பார்த்தா எதுவுமே வரல. அண்ட் அப்படியே என்னோட பம்கின் ஃபார்முக்கு போய் பார்த்தேன். ஒரு 4 பம்கின் இருந்துச்சு, அதெல்லாம் ரோட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்படியே கேரட் ஃபார்முக்கு போனேன். அந்த இடத்துல சில இதெல்லாம் வளரல, சோ அதனால வளர்ட்டுன்னு விட்டேன். அவ்வளவுதான், இந்த 10 நாள்ல இதை நம்மளுக்கு அடிச்சு ரீகேப்பு. ஓகே, இப்போ நம்ம மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இதுவரையிலும் நான் கேட்காத விஷயத்த இந்த காதல கேட்க வச்சிருக்கிற. அப்படியே மைண்ட் பண்ணிட்டு இந்த ஒரே சூப்பர் செஸ்ட் கிடைச்சது. சூப்பர் செஸ்ட்னு பேர்ல ஒரே டைமண்ட் தான் குடுத்து வைக்கிறானுங்க. அண்ட் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த டைம் ஒரு செஸ்ட் கிடைச்சது. அதுவும் இல்ல 2 பொட்டேட்டோ வந்துச்சு. பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு புதுசா கிடைக்குது. சோ அதனால அதை சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாம இதுக்குன்னு ஒரு ஃபார்ம் உருவாக்கி இதுவும் அக்ரி பண்ணலான்னு 2 பொட்டேட்டோ நட்டு வச்சிட்டேன். பர்ஃபெக்ட். வந்து அகைன் மைண்ட் பண்ண வந்துட்டேன். ஒரு உண்மை ஒண்ணு சொல்லணும்னா, இந்த லெவல் எனக்கு சரியான கடுப்பா இருந்துச்சு. எஸ், இது வந்து ஒரு ஐஸ் ரிலேட்டடா பிளாக்ஸ் வர ஒரு லெவல். இந்த ஐஸ் இந்த பிளாக்ல வந்தா கூட பரவாயில்ல. இந்த வாட்டர்லாம் வருதுங்க. ஒரு டைம் இந்த வாட்டர்லாம் தூக்கி அங்க ஊத்த வேண்டியதா இருக்குது, இல்லைன்னா பிளாக்ஸ் போட்டு ப்ரோக் பண்ண வேண்டியதா இருக்குது. எப்படி இருக்கோ தெரியல, ஆனா கடுப்பா மாட்டுக்குது. வந்துச்சு சாமி. அப்படியே ப்ரோக் பண்ணிட்டு இருந்த ஒரு பனிக்கரடி வந்துச்சு. நான் அதை கண்டு கூட இல்ல. கீழே தள்ளி விடலான்னு பார்த்தா நான் எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போன. ஐயோ, எனக்கு இந்த லெவலே பிடிக்கல. நானும் ரொம்ப நேரமா ப்ரோக் பண்ணிட்டு இருக்கேன். லெவலா பாக்கணும் பார்த்தா ஆவே மாட்டேங்குது. இவனுங்க வேற என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம டே 24 இன்னைக்காவது எதனா உருப்படியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கிட்டு இதுல பாதி தண்ணி ஊத்தி ஃபில் பண்ண போறேன். லைக் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி போக போக பெருசாகிட்டே இருக்கும். நானும் வந்து போக போக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, கட்டியாச்சு. இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா 2-3 சாண்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரியலா இருக்கும். அண்ட் இதில் நம்ம சுகர் கேனும் ஃபார்ம் பண்ற மாதிரி பார்ப்போம். சப்போஸ் நம்மளுக்கு இன்னும் சுகர் கேன் கிடைச்சா வந்து ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சைஸை பிக் பண்ணி என்ன பண்ண முடியுமா பார்ப்போம். இன்னைக்கு டே 25. ஸ்டார்டிங்ல என்னோட கேட்டஸ் ஃபார்முக்கு போயிட்டு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அந்த ஃபார்மோட சைஸ் பெருசாக்கிட்டேன். அண்ட் அப்படியே என்னோட அக்ரிகல்ச்சர் சைட் போனேன். சில சீட்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு, அதில் அறுவடை பண்ணிட்டு மறுபடியும் அதில் நட்டு வச்சிட்டேன். அண்ட் நம்ம பொட்டேட்டோ நட்டு வச்சிருப்போம். அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதை பிடிங்க மாதிரி அதில் நட்டு வச்சிட்டேன். அண்ட் அகைன் நான் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ காய்ஸ், என்கிட்ட வேற போன் இருக்கான்னு தெரியலங்க. ஓகே இருக்கு. இன்னைக்குல இருந்து என்னோட டாகா பதிவு எடுத்துக்க போறான். சட்டை முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் நமக்காக. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் பிளாக்ஸை ப்ரோக் பண்ணிட்டே இருந்து எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண வேலைக்கே ஆகாது. ஒரு பிளான் ஒன்று போட்டேன். இருங்க, இப்ப நைட் ஆயிடுச்சு, தூங்கி இருந்து நாளைக்கு சொல்ற பிளான. டே 26 இன்னைக்கு ரொம்ப 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 ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பி ஃபார்ம் கட்டலாம்னு பிளான் போட்டேன். எக்ஸ்பி ஃபார்ம் ஐயோ ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படிதான் நினைச்சேன். ஆனா நம்ம கிட்ட ஸ்டோன் லாவா இருக்கு, 2 பேரும் சேர்ந்தாவே அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணேன். கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து இதுக்கே நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னைக்கு டே 27. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க கட்டுறதுன்னே தெரியலங்க எனக்கு. நானும் இடத்த எங்கெங்க தேடிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு பேர் உலகத்துல ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட இடம் இல்லையான்னு. அப்புறம் தான் எனக்கு இந்த இடம் கிடைச்சது. ஆனா இவங்க என்ன பண்றது, என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி நான் கொஞ்சம் சின்னதா தான் கட்ட போறேன். இதுக்கு ரிலேட்டடா எங்கிட்ட ரிசோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி நம்ம ஃபியூச்சர்ல கூட மாடிஃபை பண்ணி கொஞ்சம் பெருசா கட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சின்னதா கட்டலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 7 இருந்து 8 பிளாக் ஹைட் ஏத்திக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4 சைடுமே ஒரு ஹெலிகாப்டர் ரக்க மாரி 7 பிளாக் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்.
அண்ட் ஹண்டாயத்துல இது ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். இது மாதிரி பண்ணீங்கன்னா 4 ஷேப்புமே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இருங்க, எனக்கு இன்னும் 3 சைடு இருக்கு, ஃபுல்லா ஏத்திட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம 4 சைடுமே ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம போய் தூங்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம். டே 28 என்னோட மொத்த ஸ்டோன்ஸ் காலி ஆயிடுச்சு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்படியே மேலே ஏறி வேலை ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்பதான் நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்குன்னு. ஆக்சுவலி இந்த 4 சைடுமே கேப் இருக்குல்ல, இது வந்து 2 பிளாக் கீழே இருக்கணும். இதுலதான் வந்து ஜாம்பிஸ் வந்து அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் வையா வந்து கீழே வந்து வீயும். பட் இதுல நான் 2 பிளாக் கேப் விடணும். ஆனா நான் 1 தான் விட்டுருக்கேன். ஸோ அதனால 4 சைடுமே உடச்சிட்டு மைப்பி நான் 2 கேப் விடணும். ஓகே, இப்போ நான் 4 பாகமே சரி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ 4 சைடுமே கரெக்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா 2 பிளாக் மேலே ஏற்றணும் அண்ட் டாப்பை கவர் பண்ணணும். கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, ஃபைனலா 2 பிளாக் மேல ஹைட் ஏற்றி முடிச்சிட்டோம். இது உள்ளதான் ஜாம்பிலாம் வந்து ஸ்பேன் ஆகும் நண்பர்களே. நான் ஏதோ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்ன மாரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பிளாக்ஸ் வச்சு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அண்ட் அதுக்கு மேலே டார்ச்சஸ் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா மேலே ஸ்பேன் ஆகக்கூடாது, உள்ளதா ஜாம்பிஸ் மோப்ஸ் எல்லாம் ஸ்பேன் ஆகணும். தேவையில்லாம மேலே ஸ்பேன் ஆயிட்டு அப்புறம் அப்புறம் எப்படி சொல்லத்த உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே கவர் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து இது ரொம்ப சின்னதாக கட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இல்லை மேலெல்லாம் ஓகே, மேலெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் கீழே இருந்து ஹைட் ஏற்றுறோம்ல, அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஆனால் அது வந்து நான் ஒரு 8 பிளாக் 7 பிளாக் சம்திங் தான் ஏதோ ஹைட் ஏற்றிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் ஸ்பேன் ஆகுதா இல்லையான்னு. என்ன டீம்னா மேட்ச் தெரியாம பைத்து. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்ன மாதிரிட்டேன், இதுமாதிரி டிராப்ஸ் டோரை கிராஃப்ட் பண்ணி இதுமாதிரி 4 சைடுமே போடணும். 4 சைடுமே போட்டுட்டு இதுமாதிரி சுவிட்ச் பண்ணி விட்டுருங்க கீழே. அது அப்பதான் வந்து மோப்ஸ் வந்து ஸ்பேன் ஆகி கீழே வந்து வீயும். அண்ட் தண்ணியோட ஃபோர்ஸால அது கீழே போயிட்டு வீயும். உங்களுக்கு எக்ஸ்பியா கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து டே 29. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து வுட் காலி ஆயிடுச்சு அண்ட் நைட்டும் ஆயிடுச்சு. நான் போய் தூங்கிட்டு வுட்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து என்னோட டிராப்ஸ் டோரை ஒன்றும் மேக் பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு இருக்கேன். எஸ், இதை மேக் பண்ணா நம்மளுக்கு நிறைய வுட் தேவைப்படுது. சப்போஸ் நீங்க எக்ஸ்பி ஃபார்ம்லாம் கட்டணும் மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய வுட்டை வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் டிராப் டோர்லாம் ரெடி பண்ண முடியும். ஓகே, கீழே இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ மேலே மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். நான் மேலே ஒன்றும் ஏன் கவர் பண்ணலன்னா எனக்கு வந்து கறி தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா இது போயிடும்ல. ஸோ அதனால கவர் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, கீழே இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ மேலே மட்டும் டார்ச்சஸ் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, மேலேயும் முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஜாம்பி ஸ்பேன் ஆக வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து பாருங்களேன். ஆக்சுவலி வந்து நான் நைட் டைம்ல வந்து இந்த இடத்த பார்த்தேன். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த இடத்த ஃபுல்லா நான் டார்ச்சஸ் வச்சிருக்கேன். அது ஃபிளாஷ் ஆகி அந்த வுட்டு மேலே பார்த்து வுட்டு வந்து ஏதோ கோல்டு கலர்ல தெரியுது. ஸோ இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த இடம் பார்க்கவே. ஸோ ஏதோ ஒன்று இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அது அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃபைனலாக இந்த 4 சைடுமே வந்து கார்னரில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அது வந்து இதுமாரி ஃபோர்ஸால் ஜாம்பி இது உள்ள வந்து கீழே வீயும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த லாவா தூக்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலி நான் ஏன் இந்த இடத்துல லாவா ஊற்றிருக்கேன், இது கீழே வந்து இருட்டாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கட்டும்னு லாவா ஊற்றி வச்சிருக்கேன். இது மேலே லாவா ஊற்றக்கூடாதுங்க. ஓகே, நம்ம கீழே போயிட்டு இப்போ நீ இதில் ஜாம்பி ஸ்பேன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போமா. ஓகே நண்பர்களே, மோப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேன் ஆகுது. ஓகே, நம்மளோட ஹெச்பி ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் தான் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பாய்.